இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே வாரிங் ஸ்டேட்ல எபிசோட் 5 தான். மறக்காம கீழே லைக் பண்றேங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா? சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவை சங்கிலி வச்சு யாரோ ஒருத்தங்க தாக்கலன்னு வந்திருப்பாங்க. அந்த சங்கிலியும் பல்லான்னு வரும். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல ஜி வந்து தப்பிச்சிடறான். அவனோட காயம் அதுவும் சீக்கிரமாவே ஹீல் ஆயிடுது. பின்னாடியே அங்க லிங்க பார்த்து சொல்றான், லிங்குக்கு சீக்கிரமா பில்ஸ கொடுங்க, அவரை வந்து நம்ம காப்பாத்தணும். ஆனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் மிஸ்டர் லிங்க் மேலே நீ கையை வச்சிருப்ப? உன்னை நான் விட மாட்டேன். உன்னை விட்டு வச்சாதானே நீ தான் அந்த கொலைக்காரன் நினைக்கிறேன். இதனாலே திரும்பவும் சங்கிலி வச்சு தாக்கலன்னு வருவானா? அதுக்குள்ள தளபதி நடுவுல வந்துடுறாரு. ஒரு ஏதோ ஒரு விஷயத்த பண்ண அந்த சங்கிலி வந்து அப்படியே தூரமா போயிடுது. அந்த சங்கிலிக்காரனுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த மாதிரி யாரு நீ, எதுக்கு நடுவுல வர? இந்த ஃபைட் வந்து எனக்கு சரியா பல்ல, அதனால தான் நான் நடுவுல வந்தேன். சரி ஆரம்பிக்கலாமா? இதுக்கப்புறம் அவரு ஏதோ ஒரு விஷயத்த பண்றாரா? அதனால அவரோட கையில எல்லாம் எனர்ஜி ஃப்ளோ ஆகி அதை வச்சு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால அந்த சங்கிலிக்காரனும் தூரமா போய் விழுறான். எனக்கு இப்போதான் எல்லா விஷயமும் புரியுது. நீ வெப்பன் பாடி ஸ்டைல் அந்த டெக்னிக் யூஸ் பண்ற. இதுல இருந்து எனக்கு நல்லாவே தெரியுது நீ தான் ஷாங் ஃபேமிலியோட டென்ஷனை ப்ரொடெக்ட் பண்றவன்னு நினைக்கிறேன். ஆமா நீ வந்து கரெக்டா தான் சொல்ற. நான் வந்து இவன் எதுக்கு காப்பாத்துறேன்னா இவன் ஷாங் ஃபேமிலியோட ஒரு ஃபாலோவர்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு இவன் நோபல் அடிச்சிருக்கான். அதனால நீ வந்து காப்பாத்துறியா என்ன? ஏன்னா உனக்கும் தெரியும் ஒரு நோபல் அடிச்சா அதுக்கான ரூல்ஸை பத்தியும் லாவை பத்தியும் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல தேவையில்ல நினைக்கிறேன். ஏன்னா உனக்கே அதை பத்தி எல்லாம் தெரியும். அதுபடி பார்த்தா இவனோட தலையை அப்படி நீக்கணும். சரி நான் பண்றியா இல்ல நீயே பண்றியா? நான் அதுக்குள்ள நம்ம ஹீரோவே முன்னாடி வரான். ஏதோ ஒருத்த சொல்லான்னு வருவானா? பின்னாடி அங்க லீக்கும் புரியுது இவன் வந்து அவனா போய் மாட்டிக்கினா பிரச்சனை ஆயிடும். அதனால காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அங்க டிராமாலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்டர் லிங் அவர் வந்து என்ன அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. அதுக்கும் மேல இப்ப என்ன யாரு மேரி பண்ணிப்பா? இப்ப என்ன மேரி பண்ண கூட யாருமே இல்ல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வந்து நல்லாவே புரியுது நீங்க வந்து அவரை காப்பாத்தணும்னு ட்ரை பண்றீங்கன்னு. ஆனா அதுக்குன்னு உங்களோட ரெப்புடேஷனை நீங்க வந்து குறைக்க கூடாது. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவ திரும்ப அங்க டிராமா பண்றாளா? அந்த சங்கிலிக்காரன் ரொம்ப கோவமாகறான். நீ என்ன சொல்ற? என்னோட மாஸ்டருக்கு கோவியா இருக்க பொண்ணுங்க அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவ திரும்ப டிராமா பண்றாளா? அங்க அவருக்கும் ஒரு மாதிரி டவுட் ஆக ஆரம்பிக்குது. ஆனா அதுக்குள்ளே அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு வந்து சொல்லுது, நீங்க பண்றதெல்லாம் சரியில்ல. அவ வந்து சின்ன வயசுல இருந்து அவரை லவ் பண்ணாங்க. ஆனா இப்போ வேற ஒரு பொண்ணு கூட இருந்தாங்க. அதை தட்டி கேட்கணும்னு சொல்லி தான் இவன் வந்தான். இவன் அதுக்காக தான் போறான்னா, வேற ஒண்ணுமே இல்ல. அப்படி நாங்க இதை ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா நீங்க வந்து இங்க இருந்து போங்க முதல்ல. அந்த சங்கிலிக்காரங்கிட்டையும் வேற வழியே இல்லையா? இதனாலேயே அந்த லிங்க கூப்பிட்டுன்னு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். பரவாயில்ல நம்மளோட பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, வேற லெவல் தான். ஆனா அந்த பொண்ணு அவ வந்து உண்மையிலேயே ஒரு தைரியசாலி தான். ஆனா அதுக்கும் மேல அவளுக்குள்ள ஒரு ஈவில் தனமும் இருக்கு. இந்த சைடு ஜியோ நின்னு பண்ணா அங்க லியோ வந்து சொல்றா, நீங்க வேற லெவல் தாங்கவா, நீங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டீங்க போல உங்களோட டெப்த. நான் கலெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நீ வந்து நன்றி எல்லாம் சொல்ல தேவையில்ல. ஏன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நான் வந்து பார்த்துன்னு இருக்க மாட்டேன், வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். அந்த வகையில தான் ஹெல்ப் பண்ண. அதுக்கும் மேல நீ வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானவன். அங்க அவ்வளோ ஒரு மாதிரி கையெல்லாம் முறுக்கி அப்படியே பிடிச்சுன்னு இருக்காளா? நம்ம ஹீரோக்கும் ஒரு மாதிரி தோணுது என்ன இவ பண்றா? ஆனா லீ வந்து இன்னமும் நாய்க்குட்டி மாதிரி தான் நம்ம ஜியை ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆமா நீ வந்து எதுக்கு மண்டையெல்லாம் தடை விட்டு இருக்க? நான் ஒன்னும் நாய் இல்ல. இல்ல எனக்கு இப்பதான் ஒண்ணு இன்னமும் பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த சைடு அந்த பொண்ணு காட்டுறாங்க. அவ பார்த்தா ஒரு மாதிரி நடிகின்னு இருக்கா. என்ன ஆச்சு நம்ம ஹீரோ கேக்குறானா? அதுவா, அது வந்து ஒண்ணும் இல்ல, அவ ஒரு பொய்ய சொன்னல, அதனால அவளுக்கு ஒரு மாதிரி ஷேமா இருக்கு. அதனால தான் ஒரு மாதிரி நடுங்கின்னு இருக்கா. சோ அதனால நீ கவலைப்படாத, கொஞ்ச நேரத்திலேயே அவ சரியாயிடுவா. இதுக்கப்புறம் ஃபைனலி அவங்க யாங் சிட்டிக்கும் வராங்க. இந்த சிட்டி ரொம்ப பெருசா இருக்கு. இதுக்கப்புறம் உள்ள காட்டுறாங்க. உள்ள நம்ம ஜியை பார்த்து அவ கேக்குறா, ஏய் உன்னால இன்னமும் ஸ்டோரிஸ் சொல்ல முடியுமா? இதனால ஜி உள்ள நிறையவே ஸ்டோரிஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் லிங்க தான் காட்டுறாங்க. லிங்குக்கும் அந்த உண்மைலாம் தெரிய வந்தா இந்த பொய்ய பத்தி. அதனால அவன் இன்னமும் கத்த ஆரம்பிக்கிறான், நீங்க வந்து என்ன சொல்றீங்க? எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்கின்ல இருக்க பொண்ணுங்களை சுத்தமா பிடிக்காது. அதுக்கும் மேல அது ஒரு பொய். அதை நம்பி நீங்க வந்து அவங்கள விட்டுட்டீங்க. சரி பொய்யோ உண்மையோ அவங்க வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க பொய்ய உண்மை மாதிரி. அதனால நம்மளால இப்ப எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீ எங்க போனாலும் ஒரு பிரச்சனையை தான் கொடுக்குற. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணோட ஃபாதர் வெறும் அசிஸ்டன்ட் பிரைம் மினிஸ்டர் தான். ஆனா நம்மளுக்கு தான் நிறையவே பலம் இருக்கு. நீ வந்து இன்னும் பேசின இருக்க, உனக்கு என்ன பைத்தியம் போச்சுன்னு இருக்கா என்ன? நீ இதே மாதிரி சுச்சுவேஷனை ஒஸ்டாக்க ட்ரை பண்ணனா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ பெரிய பிரச்சனையில மாட்டிப்ப. ஏன்னா மியோ ஃபேமிலியும் ஷாங் ஃபேமிலியும் மேரேஜால தான் ஒன்னானாங்களே. நான் உண்மையை சொன்னா அவங்களோட ஃபேமிலி தான் நோபல். நம்ம வெறுமா சப்போர்ட் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்போ நீ அவங்களை எதிர்க்க ட்ரை பண்ணனா அவ்வளவுதான், உனக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். நான் ஷாங் ஃபேமிலியோட ஃபியூச்சர் ஒய்ஃப் அவங்க. அதனால உனக்கு தான் பிரச்சனை வரும். நீ வந்து இதுக்கு மேலேயே வெளியில எல்லாம் போக கூடாது. அப்படி போனாலும் என்னோட பர்மிஷனோட தான் நீ போகணும். ஐயோ நான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்கினேன்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். நீங்க வந்து கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது என்ன ஐடியா, அதை பத்தி சொல்லு. அதுவா, மியூ ஃபேமிலி வந்து ஷாங் ஃபேமிலியோட மேரேஜால தானே ஒன்னாக போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா, அதாவது அவங்களோட ஃபியூச்சர் ஒய்ஃப் அவங்களுக்கு சீக்ரெட்டான லவ் எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்? அட, இது வந்து வேற லெவல் ஐடியா. ஏ பசங்களா, எங்க இருக்கீங்க? டப்பு நீங்க வாங்க. இப்படி இவன் சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றீங்க. ஏன்னா இதுக்கு மேல அந்த பிளானை அவன் எக்ஸிக்யூட் பண்ண போறான்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேல அந்த மேரேஜை இவன் தடுக்க போறானா, அதெல்லாம் நம்மளுக்கு போக போக வர எபிசோட்ல தெரியும். அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.